நிறுத்துங்கடா. நான் சொல்றபடிதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். நீங்க சொல்றபடி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. இப்பவே எங்க ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்னடா ரெண்டுல ஒண்ணு? லேடிஸ் காலேஜ் பக்கம் எங்களை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் இந்த கம்பெனி மேனேஜர். எங்க அம்மா யாரு? கம்பெனி முதலாளி. அப்ப நாங்க யாரு? என் கீழே வேலை செய்யற கார்க்குங்க. இங்கதானே இடிக்குது. என்னையா இடிக்குது? இவங்க முதலாளி அம்மாவுடைய பிள்ளைங்கன்னு நினைச்சேன். அதுல என்ன சந்தேகம்? என் பிள்ளைங்க தான். அது வீட்டுல. இங்க அவருக்கு கீழே ஒர்க் பண்ற கிளர்க்குங்க. அது எனக்கு புரியுது, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. உனக்கு புரியுதுல? போய் வேலையை பாரு. இங்க என்னடா குழப்பம்? அம்மா, இவர் அனாவசியமா எங்க விஷயத்துல தலையிடுறாருமா. அம்மா, 5 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு வரலாம். பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு முன்னால நின்னுட்டு அரை மணி நேரம் லேட்டா வர்றாங்க. அதைத்தான் நான் கண்டிச்சேன். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷனா வந்துட்டு அநியாயமா போய் சொல்றீங்களா? கேர்ள்ஸுங்களை பார்க்க அந்த பக்கம் போலமா? பீச் காத்து வாங்கத்தான் அந்த பக்கம் வந்தோம். ஏண்டா ஆபீஸ் நேரத்துல பீச் காத்து வாங்குறது? வேற என்னமா செய்யறது? வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு. எப்பதான் காத்து வாங்குறது? ஏமா, எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா? அப்படியா? இனிமே 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா பீச்சுக்கு போய் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காத்த வாங்கிக்கிட்டு டாண்டி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். புரிஞ்சுதா? சரிம்மா. நில்லுங்கடா. உங்களை கண்டிக்கிறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. இனிமே இந்த மாதிரி ஒரு குழப்பம் இங்க வரக்கூடாது. போய் வேலையை பாருங்க. ஏய்யா, பையனை கொஞ்சம் அதிகமாக கண்டிச்சிட்டீங்களோ? அம்மா, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தாம அவங்களோட வாழ்க்கையும் அமையும். இதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாதனால தான். என் குடும்பத்துல நடந்ததுதான் உனக்கு தெரியுமில்ல. என் சைக்கிள் பெண்ட் பண்ணிட்டாப்பா. இம்மா பெரிய ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு 100 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாப்பா. என்கிட்ட எதுப்பா 100 ரூபா? அப்ப எவ்வளவு வரும்னு சொல்றேன்? நான் எப்பப்பா இடிச்சேன்? இடிக்காமல சைக்கிள் இப்படியாச்சு? ஐயோ, கை போச்சே, கால் போச்சே, மூக்கு போச்சே. ஏப்பா கத்துற? பெரிய மனுஷன், நான் வாங்கி தரேன். இந்தப்பா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 50 ரூபா இருக்கு. எடு. ஓ, ஐயோ ஐயோ மச்சான், 2 பாட்டிலுக்கு ரூபா கிடைச்சிருச்சு. மலருதே நாளெல்லாம் பழகலாம், நாம் இனி மகிழலாம். Come on, baby. செங்காலன்னம்தான் இங்கே நடக்குது முன்னம்தான். செங்காலன்னம்தான் இங்கே நடக்குது முன்னம்தான். செய்வது அறியாமல் வந்து மயங்குது எண்ணம்தான். இளமையின் வேகம் ஆனந்தராகம், அதில் ஒரு மோகம். ஏன் இந்த இளமையின் வேகம்? ஜம் 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 உறவிலே நெஞ்சம்தான் மலருதே.
அடக்கிய ரதமேதான் இவள் அதிசய கலையேதான் பழகும் பருவம்தான் கண் பார்வையில் சொர்க்கம்தான் சின்னஞ்சிறுசுகள் செய்யும் குறும்புகள் நாடி நரம்புகள் நடனமாடுது சின்னஞ்சிறுசுகள் செய்யும் குறும்புகள் நாடி நரம்புகள் நடனமாடுது ஜம் 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 உறவிலே நெஞ்சம் தான் மலருதே நாளெல்லாம் பழகலாம் நாம் இனி மகிழலாம் லா 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 என்ன மச்சான் 500 மில்லி அடிச்சு குழந்தை பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க மாதிரியா இருக்க ஒண்ணு ஏற மாட்டேங்குதா? கவலைப்படாத மாப்பிள, இன்னொரு கார் வராமலா போயிடும். அது வந்துருச்சு பாரு கார். தூக்கு மாப்பிள சைக்கிள. ஐயோ ஐயோ அம்மா 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 ஐயா 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 கை போச்சு, காடு போச்சு, மூக்கு போச்சு. என்னப்பா, என்ன நடந்துச்சு? இந்த பேமானி என் மேல இடிச்சு சைக்கிள் பெண்ட் பண்ணிட்டாப்பா. இம்பாவும் பெரிய ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு கேட்டா 100 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாப்பா. 100 ரூபாயா? எவன்டா தர்றேன்னு சொன்னது? ஏண்டா முதல்ல இது என்ன சைக்கிளா? எங்களை என்ன எழுச்சவாயின்னு நினைச்சியா? நாங்க பிரேக்க அங்கே போடுறோம், நீ சைக்கிளை இங்கே போட்டு விட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறிய. யோ, நீங்க இடிச்சிட்டுதான் இங்க வந்து உயிந்தேன். ஏய், யாருக்கிட்டடா காது குத்துற? எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே காது குத்திட்டாங்க. நீ தானே சைக்கிள் கொண்டாந்து போட்ட. அப்ப இடிக்கலங்கிறியா? ஐயோ, காது போச்சா, கை போச்சா, மூக்கு போச்சா. ஏப்பா கத்துற? பெரிய மனுஷன் நான் இல்ல. ஏய், உங்களை எல்லாம் யாரா பெரிய மனுஷன் சொன்னது? ஏன் நர சொல்லல? பேசாம இரு, பணம் நான் வாங்கி தர்றேன். யோ, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அயோக்கத்தமா பண்றீங்க. பாத்தியா, இதான வேணாங்கிறது. நீ இடிக்காம சைக்கிள் பெண்டாச்சு, கூட்டம் குடிச்சுனா பேஜார் ஆயிடும். மறுவாரியா சொல்ற, இருக்கிறத கொடுத்துட்டு போயிடும். மாமா, ஏற்கனவே நேரமாயி போச்சு. அம்மா வேற வீட்டுல பத்திரகாளி மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு மாமா, ஏதாவது கொடுத்துட்டு வாங்களேன். ஏயா, சைக்கிள் ரிப்பேர் செய்ய எவ்வளவு வேணும்? என்ன பிச்சை காசு? ஒரு 50 கொடு. ஏய், 50 ரூபாயா? காயிலாங்கடையில போட்டா கூட 2 ரூபா கொடுக்க மாட்டான். என்னப்பா இவ்வளவு கேளவா பேசிக்கிட்டேன்? 100 ரூபா கொடுத்து வாங்கப்பா. 100 ரூபாயா? இந்த 100 ரூபா. ஏய், சைக்கிளை நான் எடுத்துட்டு போவேன், நீ எடுத்த பெண்டு கலண்டு போகும். யோ, அதெல்லாம் வேண்டாம், வந்துருச்சுல. வரேன் சார், வரேன் சார். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன? 1 மணி நேரம் வெளியில போயிட்டு வாங்கடான்னு அனுப்புனா மணி 9 ஆகியும் திரும்பி வரல. இப்படி கட்டுப்பாடு இல்லாம போறதுனால தான் பல குடும்பங்கள் நடு தெருவுக்கே வந்திருக்கு இல்லைங்க? கரெக்ட், நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஆமா, இது என்ன பொட்டி? அதுக்குள்ள அவனுங்க துணிமணிங்க வந்தாங்கன்னா எடுத்துட்டு அப்படியே வெளியில போயிட வேண்டியதுதான். என்னங்க நான் சொல்றது? கரெக்ட், நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் அவனுங்களுக்கு நல்லா புத்தி வரும். என்னங்க நான் சொல்றது? கரெக்ட், நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன திருத்தம். என்ன? நீ இந்த பெட்டியோட அனுப்பிச்சேன்னா இதுல இருக்கிற துணிமணிகளை வித்து அந்த பயில திருடுவானுங்க. கட்டின துணியோட அனுப்பு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். என்னாச்சு? இந்நேரம் நாங்க எமலோகத்துக்கே போயிருப்போமா? அப்பா, நீங்க செஞ்ச புண்ணியத்தினால தொலைச்ச. அழகி நிறுத்துங்களா? கையில என்ன நடக்கு? அது ஏமா கேக்குற? நீ சொன்ன மாதிரி 6 மணிக்கே புறப்பட்டோமா? எதிர ஒரு பயங்கரமான லாரி, அதுல மோதி இருந்தா எலும்பு கூட கிடைச்சிருக்காருமா. லெப்ட்ல விட்டா ஒரு பாலம், மோதி ஆத்துக்குள்ள விழுந்திருந்தா எங்க பாடியோட பாத்துருக்க முடியாதுமா. ஆமாமா, ரைட்ல கட் பண்ணா ரோடு, அந்த ரோட்ல ஒரு பெரிய ரோடு ரோலர், அதுல சிக்கி இருந்தோம் பசன்னு ஆயிருப்போம். இத்தனையும் சமாளிச்சு பிரேக் இல்லாத சைக்கிள் மேல மோதி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். கை மட்டும்தான் ஒடிஞ்சு போச்சு. நல்ல வேளை அந்த வழியா வந்து ஒரு புத்தூர் டாக்டர் கட்டி விட்டாரு. ஆமா, கட்ட வைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 30 நாளைக்கு கையை அசைக்க கூடாதுமா. டாக்டர் 3 நாள் தான் சொன்னாரு. அதிர்ச்சியில உங்க காது மந்தமாயிடுச்சு, அதனால சைபர் உங்க காதுல கேட்கல. டாக்டர் சொன்னது 30 நாள் தான். நல்ல வேளை, கடவுள் இதோட விட்டாரு. ஏண்டா, உங்களுக்கு அடிக்கடி படலையே? ஒண்ணு இல்லம்மா, லேசான ஊம காயந்தான், வரும்போதே காத்துல உலர்ந்து போச்சு. ஆமா, ஏது இந்த சைக்கிள்? இந்த சைக்கிள் மேல மோதினதுனால எல்லாரும் அடிக்க வந்துட்டாங்க. சொலையா 500 ரூபாய் கொடுத்து இதை தூக்கிட்டு வந்துட்டோமே. ஏமாமா, 100 தானே கொடுத்த? முதல்ல 100 ரூபா தான் கொடுத்தேன், அப்புறம் எல்லாரும் அடிக்க வரும்போது 400 ரூபாய் கொடுத்தேன். அதை நீங்க எல்லாம் கவனிக்கவே இல்லை. ஆக மொத்தம் 500. ஆமா, 500 ரூபாய் கொடுத்துரு. 500 என்னங்க, 5000 கொடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளைங்க பழிச்சதே போதும். சீக்கிரமா சாப்பிட வாங்க. ஆமா, வாங்க வாங்க வாங்க.
அந்த பணத்துல 250 வெட்டுங்க. ஏண்டா பணத்துல மட்டும் பாதி உங்களுக்கு, தண்டனை முழுசா எனக்கா? கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க மாட்டீங்க? 3 பெண்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட தயாரா இருக்கேன். சிங்கப்பூர் வந்த உடனே பாக்கி 3 லட்சம் ரூபாய் உடனடியா கொடுக்கணும். ஓகே? ஏய், ஃளைட்டுக்கு நேரமாச்சேண்டி, சீக்கிரம் ரெடியா இருங்க. இன்னைக்கு தாண்டி நமக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பம். உண்மையிலே திருப்பம் தாமா. உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தரதா சொல்லி விலைக்கே வித்துட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பதான் அவன் போன்ல பேசினதை கேட்டு வரேன். அவன் ஒரு பயங்கரமான அயோக்கியன். இது என் காதலியோட போட்டோ. நான் அவளை உயிருக்குயிரா நேசிச்சேன். என் கூட டிஸ்கோ ஆடிட்டு இருந்தா. எனக்கு தெரியாமலே அவளை வெளிநாட்டுல கொண்டு போய் வித்துட்டான். அவனை பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னும் அவன் கூட இருந்துகிட்டு இருக்கேன். இதுல வண்டியில ஏத்து. யார் ராணி? இவங்களை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போ. கம்பெனி யாரு? இவங்களுக்கு வேண்டியது சார். அப்படியா? இவங்க 3 பேரை நீ ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து நடந்ததை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ஓகே? எஸ் சார். சரியா?